ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு இந்த ரெசிபி செஞ்சு அசத்துங்க. வாங்க உடுப்பி ஸ்டைல் தக்காளி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. 2 பெரிய தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, சேர்த்துக்கலாம். அடுத்து 7 பூண்டு பற்கள் தோல் உரித்து வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரை மூடி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ இது கூட என்னென்ன பொருள் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். அடுத்து அதே கப்பால் 1/2 கப் அளவு ரவை எடுத்துருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்து காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் எடுத்துருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், நம்ம அரைக்கும் போது சுற்றியும் நமக்கு தெரிச்சிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா அலசி அந்த தண்ணியும் இதனோட சேர்த்துக்கலாங்க. இந்த மாவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் தோசை நல்லா மொறு மொறுன்னு கிடைக்குங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். இப்போ நம்ம தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாங்க. தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவை இதுமாரி கரண்டியால் எடுத்து இதுமாரி மொண்டு ஊற்றிக்கலாங்க. தோசை மாவு ஊற்றுற மாதிரி தீத்தக்கூடாது, இதுமாரி தான் ஊற்றிக்கணும், ரவா தோசை மாதிரி. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுப்போம். அடிப்பகுதி நல்லா செவந்த உடனே நம்ம திருப்பி விட்டுடலாங்க. அடிப்பகுதியில் நல்லா செவந்து வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம திருப்பி விட்டுருவோம். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான உடுப்பி ஸ்டைல் தக்காளி தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு இந்த தோசை ரெசிபியை செஞ்சிடலாம். இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா புதினா சட்னியும் தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.